வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் 28/11/2023 செவ்வாய்க்கிழமையன்று 422வது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் வனாலயத்தில் உள்ள அடிகளார் அரங்கில் நடைபெற்றது. இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள், நிர்வாகிகள், அறங்காவலர்கள், மரம் காவலர்கள், தன்னார்வலர்கள், சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். வணக்கம், வாழ்க வளமுடன். 28/11/2023 செவ்வாய்க்கிழமையன்று நமது வனாலயத்தில் 422வது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இக்கலந்தாய்வு கூட்டத்தில் என்லைட்மெண்ட்ஸ் ஸ்பீக்கர் திரு ஸ்ரீ சசிகுமார் அவர்கள், JK நேச்சுரல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங் திரு கனகராஜ் அவர்கள், திரு ஜான்சன் கனகராஜ் அவர்கள், சரண் ஆட் திரு சதீஷ் ராஜா அவர்கள், கொங்கு வேளாளர் பள்ளி தலைமை ஆசிரியர் டாக்டர் ரங்கசுவாமி அவர்கள், ஆதித்யா டையிங் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள், சுஜய் ட்ரிப் இரிகேஷன் திரு மருதுபாண்டியன் அவர்கள் மற்றும் ஊடக ஆலோசகர் திரு சுவாமிநாதன் ஆகியோர் இணைந்து மூவர் முற்றத்தில் உள்ள திருவள்ளுவர், மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திரு ஸ்ரீ சசிதரன் அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். அனைவரும் மூலிகை வனத்தில் மூலிகை செடி நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார். வனம் தலைவர் திரு K சின்னசாமி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். அனைவருக்கும் காலை பசுமை வணக்கம். 422வது வாராந்திர பிரார்த்தனை கூட்டத்திற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நமது அறங்காவலர்கள், மரங்காவலர்கள், வன ஊழியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர்கள், வனம் நிர்வாகிகள், அறங்காவலர்கள், இயக்குநர்கள், தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர். நம்ம எண்ணங்களில் என்ன ஓடிட்டு இருக்குதோ அது முன்னாடி கண்முன்னே பார்க்கும்போது சில நேரம் ஒரு நம்ம மைண்டில் ஒரு பிளாக் வரும். அந்த மாதிரி ஒரு பிளாக் இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரியான ஒரு அமைப்போடு, இந்த நோக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்போடு நாம் இங்கு ஒருங்கிணைக்க இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு இறைவனுக்கும் தாய் தந்தையருக்கும் நன்றி. என்னுடைய பேர் ஸ்ரீ சசிகுமார். நான் ஒரு என்லைட்மெண்ட் ஸ்பீக்கர். பிரச்சனைன்னு நினைக்கக்கூடிய 5 விஷயங்கள் இருக்குது. பணப்பிரச்சனை, உறவுகள் பிரச்சனை, ஆரோக்கியம் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, சமுதாய பிரச்சனை. ஒரு மனிதனுக்கு இந்த 5 பிரச்சனை தான், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. பணம்தான் பிரச்சனை என்கிற மனம்தான் பிரச்சனை அப்படிங்கிறது தான் தீர்வு. அப்போது புறத்தில் பிரச்சனையே இல்லை, அகத்தில் தான் பிரச்சனை. ரேடியோ ஆக்டிவ் நியூரோ வேவ்ஸ் அப்படிங்கிற ஒரு வேவ்ஸ், அந்த எனர்ஜி மூலியமாக நாம் கிடைக்க முடியும். அதை இங்கு முழுமையாக நான் உணர்ந்தேன். இந்த வனம் அதை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அந்த ரேடியோ ஆக்டிவ் நியூரோ வேவ்ஸுங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றின ஒரு விழிப்புணர்வை தான் இந்த ஞான சஞ்சீவன குருகுலம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அந்த ரேடியோ ஆக்டிவ் நியூரோ வேவ்ஸ் தான் இந்த நட்சத்திர மரங்கள், இந்த மரங்களுக்காக நீங்கள் வைத்திருக்கிறது. அதை போய் தரிசிக்கணும்னு சொன்னதுக்கு காரணம், நம்ம உடம்புல நீங்கள் பிறக்கும் போது உங்கள் அம்மாவுடைய கருவினால், அம்மா சுவாசித்த காற்றினால் வரக்கூடிய தன்மையில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்காம். அந்த வேவ்ஸை இந்த மரம் கொடுக்குது. அதுதான் சிம்பிள். ஸோ அந்த பிறந்த குழந்தை தாயினுடைய மூச்சு காத்துனால தான் ஆரோக்கியம் பலம் பெறுது. நீங்கள் 9 கோள்கள் இருக்குது. அந்த 9 கோள்களும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கு ஆதாரமாக இருக்கிறது. அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஒரு மனிதனுக்கு தன்னுடைய உணர்வுகளை உணரத் தெரிந்த ஒருவனுக்கு அவனுடைய உண்மையான உணர்வுகளே மிகச்சிறந்த வழிகாட்டி. அந்த உணர்வுகளை கவனிப்பதற்கு ஒரே பாதை பஞ்சபூதத்தோடு இணைந்து பயணிப்பது, இயற்கையோடு இணைந்து பயணிப்பது. அதற்கு பேர் ராடிக்கல் அடாப்டபிலிட்டின்னு பேர். இது நாம் பயணிக்கும் பொழுது இன்டெலிஜென்ஸ் பியாண்ட் மெமரிங்கிற ஒன்று தூண்டப்படுது. அதை நாம் சிறப்பாக செய்து வாழ்க்கையில் பல்வேறு தருணங்களில் நம்மளோட இயற்கையோடு எந்த அளவுக்கு இணைந்து இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கை, நம்மளுடைய இயற்கை கூட்டி செல்கிறது அப்படிங்கிறது. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் சந்தித்ததில். பதிவுக்கும் வாய்ப்புக்கும் நன்றிங்க. வாழ்க வளமுடன். ஆசிரியர்களால் மட்டுமே பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்று உண்மையிலேயே நம்புகிறேன். நான் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறோம். நாங்கள் மாணவர்களை மாற்றுவதில்லை, பெற்றோர்களை மாற்ற முயற்சிக்கிறோம். பெற்றோர்களை சரியாக வழிகாட்டு என்று சொன்னால் மாணவர்கள் தானாக வழிக்கு வந்து விடுவார்கள். அவர்களுக்கு அடிப்படையான ஒழுக்கத்தை கற்பிக்க விரும்புகிறோம். ஒழுக்கமில்லாத கல்வி
எவ்வளவு படித்தாலும் சரி, எவ்வளவு உயர்ந்த கல்வி பெற்றாலும் ஒழுக்கமில்லை என்று சொன்னால் அது சமுதாயத்துக்கும் பயன்படாது, அவர்களுக்கும் பயன்படுவதில்லை. அதுதான் பார்த்துட்ருக்குறோம். நிச்சயமாக நான் பள்ளிகளுக்கு சென்று இந்த வண்ணாளன் பற்றிய அத்தனை அந்த மாற்றங்களையும் விழிப்புணர்வு ஏற்படுது என்ற நேரத்தில் உறுதி சொல்லிக்கொண்டு உங்களையெல்லாம் நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன், முன்னதார பாராட்டுகிறேன். உங்களோடு இணைந்து பயணிக்க விரும்புகிறேன். பேசுவதற்கு நேரம் இல்லை, செயல்படுவதற்கு தான் நேரம் இருக்கிறது. நாம் இருக்கின்ற காலத்தில் செயல்படும் என்று கூறி வாய்ப்பு தந்தமை நன்றி கூறி பெற்றுவிடுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு டெக்னாலஜி ஃபஸ்ட்டு ஒரு டெக்னாலஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காது என்னோட செல்ஃப் இதில், அதாவது இ-கியூப் அப்படிங்கிறது. இ-கியூப் அப்படிங்கிறது எனர்ஜி. நம்ம எனர்ஜி அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனர்ஜி எந்த அளவுக்கு நாம் வந்து சேகரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி கம்ப்ளீட்டாக வந்து மாறும். எனர்ஜிங்கிறது எல்லா இடத்துலையும். நாங்கள் எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா பவர் இருக்குது, ஸ்டீம் வச்சுருக்கோம், ஏர் வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒர்க்கர்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கிற ஏரியா, இது அத்தனையுமே நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்வைரான்மெண்ட், அது வந்து மெயின் நாங்கள் எடுத்திருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் வந்து ஜீரோ டிஸ்சார்ஜுக்குள்ளே இருக்கோம். இதை தாண்டி அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து நான் க்ரீனாக பண்ணுறதுக்கு, நான் என்னோடய இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, பக்கத்து இடம் ஃபுல்லாக க்ரீனாக பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருக்கேன், மரங்கள் நட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் இந்த வனம் அமைப்பு கூட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் எடுத்துக்கிறேன். சந்தர்ப்பம் கொடுத்த அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். என் பெயர் அரவிந்த். நான் பிஎஸ்சி கல்லூரியில் எம்எஸ்சி என்விரான்மெண்ட் சயின்ஸ் படிச்சுட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தேன். ஏன் மேஜர் மாற்றினேன்னா, லாக்டவுன் டைம் அது கிளைமேட் சேஞ்சுன்னு பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ என்னோடய கான்ட்ரிபியூஷன் என்விரான்மெண்ட்டுக்கு இருக்குன்னு சொல்லி எம்எஸ்சி குரூப் எடுத்தேன். இப்போ நான் சஸ்டைனபிலிட்டின்னு சொல்லுவாங்க, இருக்கிற வளங்களை உபயோகமாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது. என்ன மாதிரினா, ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸுக்கும் அந்த ரிசோர்ஸஸ் வந்து ஃபுல்ஃபில்லாக கிடைக்கணும்னு சொல்லி, ஸோ அதில் ப்ராஜெக்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. ஸோ இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். வனம் அமைப்பு எந்த அளவுக்கு இந்த உலகத்திற்கு, இந்த பூமிக்கும் மக்களுக்குமே எடுத்துக்காட்டாக இருக்குங்கிறத நான் இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு மட்டும் ஒரு விஷயத்தை மட்டும் நான் நினச்சிக்கிறேன். இந்த பூமி நமக்கானதில்லை. நம்ம வாங்கி எத்தனை ஏக்கராக நம்ம கரை பண்ணி வச்சுருந்தாலும், கரை பண்ணாமல் இருந்தாலும் சரி, இந்த பூமி நமக்கானதில்லை. நாம் வாழ்ந்துட்டு போகிறோம். நம்ம வாழ்ந்துட்டு போகும்போது இந்த பூமியை இதே மாதிரி சுத்தமாக பின்னாடி வர சந்ததிக்கு விட்டுட்டு போகணுங்கிறது நம்ம இருக்கோம். அதை விட வந்து வனம் என்ன பண்ணுறாங்கன்னா, பூமியை சந்ததிக்கு விட்டுட்டு போகிறதோட அதை செம்மையாக்கி, செழுமையாக்கி, வளமையாக்கி, மக்களுடைய மனசையும் மாற்றி இந்த சந்ததிக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த மிகப்பெரிய முயற்சி எடுத்துருக்குறாங்க. இதை நான் கடைசி வரைக்கும் பயணிக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறேன். ரொம்ப நன்றிங்க. எனக்கு இப்போ இந்த இடத்துக்கு வந்து இப்போ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நானும் வந்து எங்கள் பிஸ்னஸ் வந்து ஹெர்பல் பேஸில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். மூலிகை, அப்புறம் மலைத்தேன் பண்ணிகிட்ருக்கோங்க. கர்நாடகா ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அங்கே இருக்க ட்ரைபல் பீப்புள் மூலியமாக நாங்கள் எல்லா ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய மரத்துலேருந்து அந்த தேன் எல்லாமே வந்து நாங்கள் சோர்ஸ் பண்ணி எங்களோட வி ஹேவ் ஓன் பிராண்ட், அதில் நாங்கள் பண்ணி நாங்கள் அன்ப்ராசஸ்ட் ஹனி நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க. ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஃபுல்லாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் நிறைய ஹெர்பல்ஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க. வாங்கி ட்ரை பண்ணி மொரிங்கா லீவ்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இது வந்து நம்மளோட வருங்கால ஃப்யூச்சருக்கோ, அப்புறம் நம்மளோட அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ்க்கும் வந்து இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. புதுசாக ஒரு இடத்துக்கு போனோம்னா, ஒரு அந்நிய இடத்துக்கு போகிறோம், புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இந்த இடத்துக்கு உள்ளே வந்த உடனே என்னென்னு தெரியல, ஒரு எவ்வளவோ நாட்கள் பழகின மாதிரி ஒரு ஃபீலை நாங்கள் உணர்ந்தோம். தேன் வந்து ஒரு அற்புதமான பொருள் என்பதை என்னுடைய மகனுக்கு ஜான்சனுக்கு வந்து வீசிங் இருந்தது ஆரம்பத்தில். அது சுகமான உடனே தேனில் இவ்வளவு நன்மைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி அதை மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். சித்த வைத்திய சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மருந்துகளுக்காக ஒரு 5 கிலோ 10 கிலோ அப்படி கொடுக்குறக்க ஆரம்பித்தோம். அதை வந்து கடவுளுடைய அருளால் அது பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆச்சு. நான் அந்த பிஸ்னஸ் நான் தேடி போகலை, பட் நன்மை செய்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு, குழந்தைகளுக்கு, ஆஸ்துமா பேஷண்ட்டுகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு பொருள். அதை வந்து நான் வாலண்டரியாக கொடுக்குறக்க ஆரம்பித்தேன். அந்த மாதிரி அபூர்வ மூலிகைகளும் கூட நான் இங்கே கொடுத்து உங்களோடு கூட நான் பயணிக்கிறதுக்கு விரும்புகிறேன். தொடர்ந்து இந்த மூலிகையினுடைய அறிவை அநேக மக்கள் தெரிஞ்சிட்டாங்கன்னா, மருந்து செலவு, ரெண்டாவது அந்த மருந்தின் மூலமாக ஏற்படுகிற பின்விளைவு, இது இருந்தெல்லாம் வெளியில் வரலாம். அடுத்த தலைமுறை வந்து ஆரோக்கியமான தலைமுறையாகவும் ரசாயனம் இல்லாத தலைமுறையாகவும் அது வரும். ஆகவே இந்த வனம் உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கிறது. நான் உங்களோடு இருப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
என் இனிய காலை பொழுது இன்று வனத்திற்குள் தொடங்கியது. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மழைநீரை சேகரிப்போம். அண்ட் உங்கள் லோகோவிலே சொல்லியிருக்கீங்க காடுகள் எவ்வளோ முக்கியமானது. நம்ம ஆக்சுவலி எனக்கு ஒரு அட்வொகேட் ஃப்ரெண்ட் இருக்கார் பல்லடமில். அவர் நிறைய காடுகள் சார்ந்த பயணம், மலைகள் சார்ந்த பயணம் போவார். ஸோ பழங்குடியினர் மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்வார். ஸோ அப்போ எனக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும், எங்கேருந்து இவங்களுக்கு இந்த எனர்ஜியெல்லாம் வருது. ஸோ எப்படி இந்த வேலைகளுக்கு நடுவில் அவங்களுக்கு அலுவலக வேலைகளுக்கு மத்தியில் எப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். பட் அதுக்கு எனக்கு இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு என்ன வேலைகள் இருந்தாலும் அதுக்கு நடுவில் முயற்சியும் நம்ம மேற்கொள்கிற இதுவும் இருந்தால் போதும். ஸோ என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் இதை பண்ண முடியும் அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். நன்றி. அதே மாதிரி இன்றைக்கி வனமில் இந்த விஷயம் நம்ம ஒரு ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புளில் இருக்கும். சம் 28, 30, 45 அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கும். ஆனால் இது ஒரு குழந்தைகளுக்கு மூலியமாக நம்ம இளம் வயசில் இதை இளம் கல்வியில் இருக்கிறவங்களுக்கு இதை நம்ம கொண்டு போய் சேர்க்கும்போது அது ஈஸியாக இன்னும் ரீச் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் டெய்லி ஒவ்வொரு ஸ்கூல் கொண்டு இங்கே விசிட் கொடுத்து அவங்களுக்கு கொண்டு வர விஷயம் ரொம்ப பாராட்டக்குரிய ஒரு விஷயமாக இருந்தது. ஏன்னா அந்த ஏஜில் அவங்களுக்கு அது வனம், நம்ம காடு சார்ந்த இடம், மலை சார்ந்த இடங்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள், பேணி போற்றணுங்கிற விஷயங்களை நீங்கள் அந்த ஸ்டேஜில் சொல்லும்போது தான் அவங்களுக்கு அது புரியும். ஸோ ஏன்னா இப்போ நமக்கு அது புரியும், நம்ம பண்ண முடியும். பட் அந்த ஸ்டேஜ்லேருந்து அது கொண்டு வர்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அதை கரெக்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நான் ஒரு வகையில் இது கூட சேர்ந்து தான் நான் அரசு மானியத்தில் விவசாயிகளோடு ஒரு 25 ஆண்டு காலமாக சொட்டு நீர் பாசனம் அமைத்து கொடுக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறேன். இங்கே நிறையா புதுமையான விஷயங்களை என்னால் அறிஞ்சிக்க முடியுது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மிகுந்த நன்றி. இந்த பணி கண்டிப்பாக ஒரு 1022 அறங்காவலர்கள் மற்றும் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இவர்களெல்லாம் வைத்து தொடரும் பொழுது இன்னொரு 30 வருடம் அல்லது ஒரு 20 வருடத்தில் பார்த்தோன்னா ஒரு மரத்தினுடைய லைஃப் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு 2040, 2050 பகுதிகளில் இஃப் யூ கேன் விஷுவலைஸ் இந்த பகுதி, அதாவது இவர்கள் தி ஸ்ப்ரெட் ஆஃப் தி வனம் எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கிறதோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, தலைமுறை மாற்றத்தை உண்டாக்கும். தி ஜெனரேஷன் வில் கெட் சேஞ்ச் அப்படிங்கிறது புரிகிறது. இரண்டாவது விஷயம் பார்க்கும் பொழுது தென்னீராவை பற்றி பேசும்பொழுது நேற்று நாங்கள் பொள்ளாச்சியில் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இங்கே பொறுத்த வரைக்கும் என்னென்னா 100 தென்னை வச்சிருக்கக்கூடிய ஒரு விவசாயி ஒரு 30% ஆஃப் தி கோகோனட் ட்ரீஸ் இதில் கொடுக்கும் பொழுது அது அவருக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு ஒரு ஹெல்த் ட்ரிங்காக ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு தென்னீரா அப்படிங்கிற ஒரு பானம். இட்ஸ் அ கம்ப்ளீட்லி நேச்சுரல். அவங்க சொல்லக்கூடியது ஒரு தாய்ப்பாலுக்கு இணையானதுன்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே கெட்டு போகாத அண்ட் ஷெல்ஃப் லைஃப் இருக்கக்கூடிய 1 வருடத்திற்கும் மேலாக இன்றைக்கி ஃப்ரீசரில் இல்லாமல் நான் ப்ராடக்ட் இருக்கக்கூடிய ஒரு ஷெல்ஃப் லைஃப் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது இது ஒரு மகத்தான ஒரு கண்டுபிடிப்பு. ஸோ கம்மிங் டு தி எர்லியர் பாயிண்ட், ஒன்று விவசாயிகளினுடைய ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி ஃபீலிங் ஃபார் யுவர் 30% or 40% ஆஃப் யுவர் எக்ஸிஸ்டிங் கோகோனட்ஸ் ட்ரீஸ். நம்பர் 2, தி லாஜிஸ்டிக்ஸ் ஆஃப் மேக்கிங் த ப்ராடக்ட். ஒரு பொருளை, ஒரு அற்புதமான ஒரு பொருளை கொண்டு நிறுவி இதுதான் நம்மளுடைய பொருள், இது ஃப்ரம் தி ஃபார்மர்ஸ், இது கொண்டு நிறுத்தப்பட்டது அப்படிங்கிறது. முதல்ல சொன்ன உதாரணங்கள் மாதிரி நமக்கு நாமளே ஆரத்தி எடுக்கணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் நமக்கு நாமளே சோஷியல் மீடியாலையும் மற்ற தளங்களிலும் இதை எந்த அளவுக்கு இதை அட்வர்டைஸ் பண்ணுறோமோ, அதாவது நம்ம இருக்கிறோங்கிறத சொல்லணும், இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பல பேர் பேசணும். இந்த விஷயங்களை மிக தெளிவாக செய்தோமானால் இன்றைக்கி பல பேர் விவசாயம்லாம் வேண்டாங்க, இது எதுக்கு போட்டுவிட்டு இதெல்லாம் இருந்து வெளியே வரலாம் அப்படின்னு நினச்சிருக்கக்கூடிய நேரத்தில் இட் இஸ் கோயிங் டு பி த மேஜர் தி பேரடைம் ஷிஃப்ட் வில் ஹேப்பன். தட் இஸ் வாட் ஐ கேன் சி. இது ரொம்ப நன்றி, எனக்கு அதில் வெரி வெரி ஹாப்பி. இந்த இனிமையான நேரத்திலே உங்களோடு கலந்துரையாடல் செய்து கொண்டது, உங்கள் பணிகளிலே நானும் என்னை இணைத்துக் கொள்வதற்கு முயற்சிப்பதும் வரவேற்கத்தக்கதாக நினைத்து, எனது பெயர் சச்சிதானந்தம், கணவதிபாளையத்தில் நிட்டிங் மில் வச்சுருக்கேனுங்க. வணக்கம். டையிங் ஃபீல்டில் தான் இருக்கிறேங்க. ஏன்டா இத்தனை வருஷமாக ஒரு தப்பு பண்ணியிருந்தேன், ஏன் இப்படி பண்ணேங்கிற தோன்ற மாதிரி இந்த ஒரு நிகழ்வு எனக்கு இருக்குது. ரொம்ப அனுபவமாக இருக்குது.
இனிமேல் எந்த தப்பு பண்ண மாட்டேங்கிறது இதன் மூலமாக நான் உறுதி எடுத்துக்கிறேன். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறக்க ஒவ்வொரு பொருளையும் பார்த்தீங்கன்னா தண்ணி ஒழிஞ்சிட்டு இருக்குங்க. காலைல எழுந்து குடிக்கிற காஃபியில் வந்து 145 லிட்டர் ஒழிஞ்சிட்ருக்கு. நம்ம சாப்பிட்ற ஒரு முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா 190 லிட்டர் ஒழிஞ்சிட்டு இருக்குங்க. ஒரு ஆப்பிள் 50 லிட்டர். நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு காரும் 6 லிட்டர் தண்ணி முழுங்கிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம உபயோகப்படுத்துகிற ஒவ்வொரு பைக்கு காரினுடைய 1 லிட்டர் டீசல் ஆர் பெட்ரோல் அடித்தா 0.75 கிராம் 750 கிராம் கார்பன் அது வந்து என்வரன்மெண்டல் தெளிவாக பேசுவார் வெளியிட்ருக்கிறோம். ஸோ இதுக்கு ஈடுபாடாக நம்ம ஈக்குவலாக என்ன பண்ணிருக்கோம் அதான் பார்த்தா ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க. நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்கு 5 லிட்டர் தண்ணி செலவாகுது. காலையில் எந்திரிக்கிறோம், நம்ம ரெகுலர் பிஸ்னஸ் பார்க்குறோம், நைட் போய் நம்ம ரீவைண்ட் பண்ணிட்டு தூங்கிடுறோங்க. மழைநீர் ஏன் அவசியம்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம 100 அடியில் இந்த தண்ணி இன்றைக்கி 2000 அடிக்கு போயிடுச்சு. என்னென்னா இன்றைக்கி அறிவியல் வளர்ச்சி, நம்மளோட உபயோகம் அதிகம். ஒரு யூனிட் மின்சாரம் தயாரிக்கிற 1 லிட்டர் தண்ணி மணல் கறி தேவைப்படுது. இந்த மாதிரி அபரிதமாக நம்ம யூசேஜ் போயிட்டே இருக்குது. அதனால தான் நம்ம நேச்சர் வந்து அதிகமாக சுரண்டோம். திரும்ப அதை ரிட்ரைவ் பண்ணி பூமிக்குள்ள விடுற ஒரே வழி பார்த்திங்கன்னா மழைநீர் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். அது வந்து நம்மளால் உருவாக்க வேண்டியதில் இயற்கையாக கொடுக்குது. வெரி சிம்பிள். பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய தண்ணீர் தேவை வருடத்திற்கு 1500 லிட்டர் குடிக்க சமைப்பதற்கு மட்டும் நான் சொல்கிறதுங்க. இந்த 1500 லிட்டர் வந்து நீங்கள் உருவாக்க வேண்டியதில் நேச்சுராக மழையே கொடுக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொங்கு பெல்ட்டில் 1000 சதுரடி உங்கள் ரூஃப் ஏரியா, அது ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், அலுவலகமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், 1000 சதுரடி இருந்தாவே வருடம் பூரா பார்த்தீங்கன்னா 70,000 1 லட்சம் தண்ணி கேரண்டியே கிடைக்கிது. இது 10 வருஷம் தரவு எடுத்து நம்ம சொல்கிறோங்க. 70,000 1 லட்சம் கிடைக்கிது. ஸோ 4 பேர் உள்ள ஃபேமிலிக்கு நம்ம குடிக்க சமைக்க தேவையான தண்ணி பார்த்தீங்கன்னா 6000 லிட்டர். ஸோ அப்படி பார்த்தாலும் மீதி 70,000 லிட்டர் இருக்குது. அந்த தண்ணி நம்ம என்ன பண்ணால் முறையாக சோக் பிட் போட்டு ரீசார்ஜ் பண்ணு. இதுதான் நான் திரும்ப கேட்டுக்கிறதுங்க. இந்த 2 விசிட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு வீடு கட்டணும்னா கையில் இருக்கிற மணியை போட்டு கட்டுறோம், மீதி பேங்க் லோன் போட்டு வாங்கி திரும்ப அதை அடைக்கிறோம். அந்த தண்ணி என்ன பண்ணுறோம் மட்டும் யோசிங்க. நம்ம முப்பாட்ட தாத்தா பாட்டி எல்லாம் எடுங்க, நம்ம எவ்வளோ தண்ணி கன்சியூம் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு பொருளையும், அந்தளவுக்கு நம்ம உள்ள பூமிக்குள் விட்டோமான்னு பாருங்கள். விட்டுட்டு போனால் மட்டுமே அந்த தண்ணி அட்லீஸ்ட் இந்த லெவலில் மெயின்டைன் ஆகிட்டுருக்கும். 2 விஷயம் மட்டும் நீங்கள் இந்த வனம்க்கு வந்துட்டு நம்ம லட்சக்கணக்கான மரங்கள் வைக்க முடியாட்டியும், இன்னும் நான் ஒரு கடந்த 3 வருடமாக வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. 2 வருடமாக என்னுடைய வெஹிக்கிள் எப்பவுமே ஒரு 6 லிட்டர் மழை தண்ணி எங்கே உட்காந்தாலும் காலை ஃபில் பண்ணி எடுத்து வந்துடும். எங்கே போனாலும் வாட்டர் பாட்டில் வாங்குறதில்ல. அதனால் நம்ம எந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணுறோமோ அந்த நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படும். ஏன்னா நம்ம 1 லிட்டர் தண்ணி வாங்கணும்னா 5 லிட்டர் நிலத்தடி நீர் சொல்கிறக்கு சமம். இது சிம்பிள். இது ஸ்டார்ட் பண்ணிங்க. நான் எப்படி காரில் ட்ராவல் பண்ணுறோம், பைக்கில் ட்ராவல் பண்ணுறோம். அப்புறம் டிஷ்யூ பேப்பர். ஒரு நாளைக்கு டிஷ்யூ பேப்பருக்காக 3000 மரம், வருஷத்துக்கு 1 கோடி மரம் வெட்டப்படுகிறது. இதை அவாய்ட் பண்ணாவே நம்ம நிறைய மரங்கள் வச்சதுக்கு சமங்க. வாய்ப்புக்கு மிக்க நன்றி. வணக்கம். அறங்காவலர் திரு கண்ணன் அவர்கள் நன்றியுரை வழங்கினார். இன்றைய அன்னப்பாளிப்பு வழங்கிய வனம் அறங்காவலர் ஸ்ரீ விக்னேஷ் மகால் திரு SN மயில்சாமி அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது. வனம் இணை செயலாளர் திரு KM ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர். நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.